மார்னிங் சார். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எஸ்டிஎம் நாயப்பன்பட்டி ஸ்கூலில் படிக்கிறேன். அந்த வண்டியை நான் ரெடி பண்ணதே ஹேண்டிகேப்புக்காக. அந்த வண்டி ஹேண்டிகேப்னால அதிகமாக காசு இல்லாதனால நான் ரொம்ப எளிமையான முறையில் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த வண்டியை நான் ரெடி பண்ணுறது பள்ளியிரும் கடையிலேருந்து எடுத்தது. ஆனால் அதாவது எங்கள் அப்பா ஒர்க் ஷாப் வச்சுருக்காங்க. அந்த பொருளை வச்சு நான் ரெடி பண்ணேன். அப்பா என்னை விட்டு போயிட்டாங்க. நானாக ரெடி பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணது. நான் வாங்கினது இந்த ஸ்டேரிங் மட்டும். இதோட ரேட்டு 50 ருபீஸ். நான் இது மட்டும்தான் வாங்கினேன். மற்ற எல்லாமே வீட்டில் இருந்தது. நான் வெல்ட் அடிக்க எனக்கு தெரியும். நான் கொரோனாலேயே ஃபுல்லாகவே நான் மெக்கானிக் ஒர்க் ஷாப்பில் தான் இருந்தேன். அதனால் எக்ஸல் இன்ஜினு எல்லா இன்ஜினுமே பிரித்து நான் மாட்ட தெரியும். அது மூலியமாக தான் நான் இந்த வண்டியை ரெடி பண்ணது. எங்கள் தாத்தாவோட பழைய பஜாஜ் இன்ஜின் இருந்துச்சு. அதை வச்சு அதில் பகுதி பொருள் இல்லை. அதனால் நானாக ஒரு இன்ஜின் ரெடி பண்ணுற மாதிரி பஜாஜ் இன்ஜினை வச்சு நிறையா இன்ஜினை ரெடி பண்ணி நானாக தனியாக ஒரு இன்ஜின் கண்டுபிடிச்சி இந்த வண்டியை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வண்டியோட ஒரு 2 ஸ்ட்ரோக் இந்த வண்டி. இந்த வண்டி ரொம்ப எளிமையான முறையில் ஓட்டலாம். நான் இந்த வண்டிக்கு பேட்டர்ன்லாம் நானாக யோசித்தது. வீட்டில் இருந்த எங்கள் பாட்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க தள்ளு வண்டி. அதை எப்படி ஓடுதுன்னு ஸ்டேரிங்கை பார்த்தேன். ஸ்டேரிங் வச்சு தான் இந்த ஸ்டேரிங் பேட்டர்னை நான் ரெடி பண்ணினேன். இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இது வாட்டரில் ஓடும். இல்லைன்னா நம்ம பியூர் வாட்டரும் நம்ம சோடியமும் மிக்ஸ் பண்ணணும். அதாவது 50 மில்லி வாட்டருக்கு 100 கிராம் சோடியம் போடணும். சோடியத்தோட ரேட்டு 1 கிலோ ரேட்டே 50 ரூபா. நம்ம 50 ரூபாயில் 100 கிலோமீட்டர் போகலாம். அதாவது நம்ம 50 மில்லி வாட்டரும் 100 கிராம் சோடியம் போட்டோம்னா 10 கிலோமீட்டர் போகலாம். அதாவது 1 கிலோவுக்கு 100 கிலோமீட்டர் போகலாம். நம்ம எளிமையான முறையில் ஹேண்டிகேப்னால அவ்வளோவா காசுலாம் கிடைக்காது. அதனால அவங்க ஓட்டுறதுக்காக எல்லாமே பயன்படுத்தி சேக்கப்சர் 2 கொடுத்துருக்கேன். அவங்க ஏதாச்சும் மேடு பள்ளத்தில் போகிறப்ப எங்கேயாச்சும் கீழே விழுந்துட்டாங்கன்னா அதுக்காக எவ்வளோ மேடாக இருந்தாலும் அது எளிமையான முறையில் ஸ்மூத்தாக போகும் சார். தேங்க்யூ சார்.